இயேசுவின் பிறப்பை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லாரும் நல்ல கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு எனக்காக தான் இந்த பூமியில் பிறந்தார், என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்கவே இயேசு பிறந்தார், எனக்காகவே அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், எனக்காகவே தம்மை தாமே தாழ்த்தினார், எனக்காக தான் அவர் தன்னை வெறுமையாக்கினார். நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் பெற்று தரும்படியாகவே என்னை போல மனிதன் ஆனார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறக்கிறது வரைக்கும் நாமும் இருளில் தான் இருந்தோம். அது சாதாரண இருள் இல்லை, அந்தகார இருள். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட இருளில் இருந்த நமக்கு இன்னைக்கு ஆச்சரியமான வெளிச்சத்தில் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இயேசுவை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சேர்ந்து பாடுங்க. இவர் அற்புதமானவர். வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே அரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே அரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியார். இன்னும் சத்தமா, இறைவன் ஒளியார் சாத்திடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை
வெள்ளை போலமும் காணிக்கையே, பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே, சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே, சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியார் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியார். நல்ல சந்தோஷமா இயேசு மானிடனாய் பிறந்தார், அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்து, அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்து, தீர்க்கதரிசனமே குறிதூயனை புகழ்ந்தனலே, தீர்க்கதரிசனமே குறிதூயனை புகழ்ந்தனலே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய். இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார், கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. ஹல்லேலூயா. எப்ராத்தா அப்படின்னா சாம்பல். சாம்பல் அப்படின்னாலும் எல்லாம் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்கிற மீதி, அது அவ்வளவுதான், தூக்கி எறியப்படுவதற்கு தான் ஏதுவானது. அதை யாரும் ஒரு பெரிய பொருட்டை அணிச்சிக்க போறதில்ல, நினைக்க போறதே இல்லை, அதை முக்கியத்துவப்படுத்தவே முடியாது. சாம்பல்னாலே அவ்வளவுதான், அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் அது கீழே கொட்டப்படும், தேவை கிடையாது, அது யூஸ்லெஸ். ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை பெத்லகேமா மாத்திட்டார், அப்பத்தின் வீடா மாத்திட்டார். ஜீவ அப்போ அங்கிருந்து புறப்பட கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த ஆராதனையில நீங்க கர்த்தரை உண்மையா ஆராதிச்சு பாருங்க, கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. சாம்பலா இருக்கிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார். சாதாரணமா இருக்கிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் அசாதாரணமாய் மாற்றுவார். வெறுமையா ஒன்றுமில்லாம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய லைஃப, உங்களுடைய ஃபேமிலி, உங்க பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய எல்லா காரியத்தையும், உங்க படிப்பு, எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கு. நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், மணி ஸ்பெண்ட் பண்றேன், என்னுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றேன், நான் என்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் அதுல நிறைய போடுறேன், ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தத்தோட நீங்க இருக்கலாம். ஆனா நல்ல கர்த்தர் எனக்காக தான் பிறந்தார், என்னிலிருந்து அவர் வெளிச்சமாய் வெளிப்பட தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அலங்காரமாய் மாறும். அல்லேலூயா. சிறியது சிறியது, ஆனா பாருங்க ஆண்டவர் அதை ரொம்ப முக்கியமானதை மாத்திட்டார். லீஸ்ட் பட் நாட் லாஸ்ட். அல்லேலூயா. அதுதான் சிறியது, ஆனா அது கடைசி இல்லை அப்படின்னு ஆண்டவர் முதன்மையா கொண்டு வந்துட்டார். பாருங்க,
ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க, நான் தான் என் வீட்டில் கடைசி, எண்ணிக்கையில் கூட கடைசியாக இருக்கலாம், திறமையில் கடைசி, ஞானத்தில் கடைசி, பார்க்குற வேலை சம்மந்தப்பட்டதில் கடைசி, அந்தஸ்தில் கடைசி, ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸில் கடைசி, அல்லது எங்களை எல்லாரும் அப்படியே வச்சு பார்த்தா நான் தான் லாஸ்ட்டில் நிற்கிறேன். ஆனால் இயேசு உங்கள் உள்ளத்தில் இருப்பது உண்மையானா நீங்கள் லீஸ்ட் கிடையாது, நீங்கள் லாஸ்ட்டும் கிடையாது. ஆமாம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் பெஸ்ட்டு. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. சும்மா பிறக்கலங்க, வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாய் பிறந்தார், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் பிறந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆராதனையில் அநேக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற போகிறது. நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, உங்க லைஃபை குறித்த ப்ராஃபசிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகிறது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு நிறைவேறிவிடும். நிறைய வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சுதந்தரிப்பீர்கள். நல்ல விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா. கைகள் அசைத்து அல்லேலூ அல்லேலூ எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை அசைக்காம இருந்தா தட்டி விடுங்க. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க, கைகள் அசைத்து பாடுங்க. அல்லேலூயா. இணைந்து ஆராதிப்போம். அல்லேலூயா. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மேன்மையை வெறுத்தவன், தாழ்மையை தரித்தவன், மேன்மையை வெறுத்தவன், தாழ்மையை தரித்தவன், ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு. ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லே. One more time. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா. Oh Jesus. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, என் வாழ்வில் வெளிச்சமாய் வந்தவரே, ஹல்லேலூயா. என்னை பிரகாசிக்க செய்கிறவரே, இருளில் இருந்து என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவரே,
என்னை மீட்டெடுத்தவரே, ஹalleluya, என் வாழ்வை உயர்த்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல சந்தோஷம் ஒரு அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுங்கிற பேரை கேட்டாலே பாதாளம் நடுங்குதுங்க. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அகன்று ஓடுகிறது. உங்களை ஏதாவது பயமுறுத்திட்டு இருந்ததுன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு. சொல்லுங்க சத்தமா, இயேசு. வானத்திலும் இந்த பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் நம்மை விடுதலை செய்ய, அல்லேலூயா, வேற நாமம் இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அதற்கு எந்த நாமம் தேவைப்படுது? இயேசு. அதுக்கு தான் பிறந்தார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இந்த இயேசு அவர்களை விடுவிக்க முடியும். அவர்கள் செய்த பாவத்தின் கொடூரம் எதுவாக இருந்தாலும் இயேசு சிந்தின இரத்தத்தினால் அந்த பாவத்தை என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். எத்தனை பேர் அதெல்லாம் நம்புறீங்க? மன்னிப்பை பெற்றவர்கள் ஒரு அல்லேலூயா, விடுதலை பெற்றவர்கள் அல்லேலூயா, இந்த இயேசு நாமத்தில் அற்புதம் பெற்றவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா. அந்த இயேசுவை உயர்த்தி பாட போகிறோம். அவர் நாமத்தை நீங்க உச்சரித்தாலே இப்பவே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சரீரத்தில் நல்ல சுகம் கிடைக்கும். நீங்க இந்த நாமத்தை சொன்னாலே உங்க காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அதனால நாம இணைந்து ஒருமித்து ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நம்மத்தில் வெளிப்படுத்தி மகிமைப்படுவாராக. Thank you Jesus. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கைதட்டி, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமா, அவர் நாமம். சின்ன பிள்ளைங்களா சத்தமா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் உங்க வாழ்க்கைக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்கு எதிராக, உங்க தொழில்களுக்கு எதிராக, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற மந்திரவாதங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், மாந்திரீக கிரியைகள் சுட்டரிக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று
வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல உற்சாகமாய் கைத்தட்டி பாடுவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லை. இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் சில தீமைகள் என்னை பாதித்திருக்கிறது, சில வேதனைகள் என் வாழ்வில் வந்திருக்கிறது என்கிற நிலையில நீங்க வந்திருக்கலாம். தீமை நன்மையாய் மாறப்போகிறது. இயேசுங்கிற பேரை சொல்லி பாடுங்க. துன்பம் இன்பமாய் மாறும், தோல்வி ஜெயமாய் மாறும், கண்ணீர் களிப்பாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வெறுமையில ஒரு நிறைவு உண்டாகும், வறட்சி செழிப்பாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. நல்ல உற்சாகமா உங்க முகத்துல சந்தோஷம் தெரியட்டும். இயேசு சொல்றது, இயேசுங்கிற பேரை சொல்றதில்ல, நல்ல சிரித்த முகமா இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே. எல்லாரும் என்னை பார்த்து பாடுங்க, கண்ணை மூட வேண்டாம் யாரும். அவர் நாமம். அல்ல, கண்ணை திறந்து கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று இயேசு என்கிற இந்த நாமத்தை தவிர வேறே நாமம் இல்லை. நாம் ஏற்கனவே நீதிமான்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான், பரிசுத்தமானவர்கள் தான். ஆனா இப்ப இயேசுவை உயர்த்தும் போது இன்னும் நீதி, இன்னும் பரிசுத்தம், இன்னும் தூய்மை, இன்னும் ஆண்டவரோடு நெருக்கம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உண்மையில அதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம். சத்தமா நான் எதிர்பார்க்கிற சத்தம் வரல. எவ்வளவு பலத்தோட சொல்ல முடியுமோ? உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் விடுதலை. One more time. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து,
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லுங்க அத. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம். இயேசு நாமம் எனக்கு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். உங்க வாய் திறந்து இயேசு நாமம் நல்ல சத்தமா எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும், விடுவிக்கப்பட்ட எல்லாரும், நன்மை பெற்ற எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், பாவ மன்னிப்பின் நிச்சயமுள்ள எல்லாரும், வெளிச்சத்தில் இருக்கிற எல்லாரும், சமாதானத்தை அனுபவிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிறைத்திருக்கிற அபிஷேகம் இருக்குமானால் நல்ல அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிங்க, விடுதலையோடு துதிங்க. மற்றவங்க என்னை ரட்சித்தீரேன்னு சொல்லுங்க, என்னை விடுவித்தீரே, என்னை மீட்டெடுத்தீரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தீரே. ரட்சகர் நீர் வந்ததினால்தான், இம்மானுவேலர் நீர் வந்ததினால்தான் எனக்கு இந்த மீட்பு, இந்த மன்னிப்பு, அல்லேலூயா, இந்த கிருபை, அதெல்லாம் நினைச்சு நான் துதிக்கிறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நினைச்சு நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா, ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்தது எனக்கு பாக்கியம் சொல்லி விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் சொல்ல, நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் சொல்ல. ஆமென். என்ன இம்மானுவேல் அவருக்கு பேர். இம்மானுவேல்னால என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா நீங்க ஒரு நாளும் தனியா இல்லை, எந்த இடத்துலையும் நீங்க தனியா இல்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தனியா இல்லை. உங்க கூட அப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம், அம்மா இல்லாமல் இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஃபேமிலி யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசு உங்க உள்ளத்தில் பிறந்திருக்கிறது உண்மைன்னா உங்க கூட அவர் விலகாமல் இருக்கிறார், உங்களை விட்டு அவர் பிரியாமல் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க போனாலும் நிழல் போல உங்களை அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்ததுனால தான் இந்த சந்தோஷம், இந்த மீட்பு, இந்த மகிழ்ச்சி. Thank you Jesus. ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா.
செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினி நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினி நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. வந்ததா ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் ரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல். ரெண்டு கைகளை உயர்த்தி இம்மானுவேல் அறிக்கையிடுங்க. இம்மானுவேல் நல்ல வாய் விட்டு மனம் விட்டு இம்மானுவேல். வியாதி உங்களை விட்டு விலகுகிறது, பலவீனம் உங்களை விட்டு விலகுகிறது, பயம் உங்களை விட்டு விலகுகிறது, இருள் உங்களை விட்டு விலகுகிறது, சத்துருவின் வல்லமைகள் உங்களை விட்டு விலகுகிறது, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. இனி உங்க பாதைகளில் எந்த குறுக்கீடும் இல்லை, எந்த தடைகளும் இல்லை. இனி உங்களுக்கு செவ்வையான பாதை. இஸ்ரவேல் ஜனத்தை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினவர் இன்றைக்கு இம்மானுவேலராய் வந்திருக்கிறார். உங்கள் கரம் பிடித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர் உங்களை நடத்துவார். உங்கள் குடும்பம் நடத்தப்பட போகிறது. உங்கள் தொழில் ஆண்டவரால் நடத்தப்பட போகிறது. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்பட போகிறார்கள். உங்கள் எதிராளர்கள் கர்த்தரால் நடத்தப்பட போகிறது. நீங்க பயப்பட வேண்டாம். இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் ஆகுமோ யோசிக்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். இம்மானுவேல், இம்மானுவேல் உங்களோடு, உங்களோடு ஹல்லேலூயா பர்சனலா உங்களோடு தனிப்பட்ட ஒவ்வொருவரோடு இந்த இம்மானுவேல் ரிசீவ் பண்ணுங்க அந்த பிரசன்ஸ், ரிசீவ் பண்ணுங்க அந்த கிரேஸ். ஓ ரபா ஹலதியந்தனமா ஷந்தல ரகதியந்தரபோ லிகன ரதியந்தனமா. Let them feel your presence, oh God. Let them enjoy your presence, oh Jesus. Emmanuel, Emmanuel, God with us, God with us. நீங்கள் யாரும் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் ஆதரவற்றவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. Oh, glory be to Jesus. Thank you, thank you, thank you Jesus. நன்றி
பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடின்னு சொன்ன தேவன். அப்போ அவர் எழுந்தா எவ்வளோ உயரமாக இருப்பார். அவரை நம்ம கற்பனை செஞ்சே பார்க்கணும். ஆனால் அவர் ஒரு பேபியா இன்னைக்கு பிறந்தார்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு குழந்தையா அவர் நமக்காக பிறந்தார் நினைச்சிடும். யோசிப்பா, அவரை கண்டெயின் பண்ண முடியுமா? அவரை எதுக்குள்ளேயாவது கட்டுப்படுத்த முடியுமா? இதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும்னு அவரை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனா அவர் நமக்காக தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினது நம்மளை உயர்த்துறதுக்கு. அவர் வெறுமை ஆனார்னா நம்மளெல்லாம் நிரப்புறதுக்கு. அவர் ஏழ்மை ஆனார்னா நம்மளெல்லாம் ஐஸ்வர்யமா மாத்துற. அதனால மனுஷங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் தூதர்கள் அப்படியே ஆராதிச்சாங்க, துதிச்சாங்க. அப்ப இயேசு பிறந்த உடனே பூமியில உள்ளவர்களுடைய கவனமும் அவர் பக்கம் திரும்புது. பரலோகத்தில் இருக்கிற தூதர்களின் கவனமும் அவர் பக்கம் திரும்புது. அப்ப இயேசு உங்க உள்ளத்துல பிறந்திருந்தா பரலோக கவனம் யார் பக்கம் திரும்பும்? உங்க பக்கம் திரும்பும். இந்த பூமியில் உள்ளவங்க அத்தனை பேர் கவனம் யார் பக்கம் திரும்பும்? நம்ம பக்கம் திரும்பும். அல்லேலூயா. ஆனா நம்ம யார் பக்கம் என்ன செய்யக்கூடாது? திரும்பக்கூடாது. அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. அப்போ நான் ஆண்டவரே பரலோக கவனத்தை தான் ஈர்க்கணும், பரிசுத்த தெய்வத்தின் விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றணும். வானாதி வானங்களுக்கு கொள்ளாத தேவன் இந்த சின்ன இருதயத்தில் வந்து வாசம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிடணும். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்க நல்ல கையை உயர்த்தி கையை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க. அப்படி நான் உங்க கவனத்தை ஈர்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பரலோக கவனத்தை தான் நான் ஈர்க்கணும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த தெய்வத்தினுடைய கவனத்தை தான் நான் ஈர்க்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென்.
Christmas means obedience. Christmas is all about obedience. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனா இந்த பூமிக்கு கிறிஸ்மஸ் தேவைப்பட்டுச்சு. எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறீங்க? அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடா வர்ற கேரக்டர்ஸ் அவ்வளோ பேரையும் பாருங்க, எல்லாரும் ஒபீடியண்டா இருந்தாங்க. மரியாள் ஒபீடியண்டா இருந்தாங்க. கன்னிதாமா நீ கர்ப்பவதி ஆக போற, எஸ் ஐ சப்மிட் மை செல்ஃப் அன்டு யூ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட், உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், கீழ்ப்படிந்தார்கள். ஜோசப் திங்க் பண்ணிட்டு இருக்கிறார், ரகசியமா தள்ளிடலாமா? சொப்பனத்தில் விளக்கம் கொடுக்கப்படுது. he became obedient, கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டே இருங்க. கிறிஸ்மஸ் வெளியில இன்னைக்கு கொண்டாடுற அளவுக்கு இந்த பைபிள் நமக்கு இதை சொல்லுதுன்னா அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் எப்படி இருந்திருக்காங்க? ஒபீடியன்ட். இயேசுவை வெளியே கொண்டு வரணுமா? நீங்க இயேசுவை மற்றவங்களுக்கு காட்டணுமா? வேற எந்த வழியும் கிடையாது, கீழ்ப்படிதலை தவிர. அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா surely Jesus will, உங்களிலிருந்து அவர் தோன்றுவார், வெளிப்படுவார். கண்டிப்பா அது நடக்கும். இந்த கிறிஸ்மஸ்ல கீழ்ப்படிதலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே உமக்காக வாழ, உங்க நாமத்தின் மகிமைக்காக வாழ, உங்க வார்த்தையின்படி வாழ கம்ப்ளீட்டா என்ன சரண்டர் பண்றேன்ப்பா, கம்ப்ளீட்டா என்ன விட்டு கொடுக்குறேன்ப்பா. எனக்குன்னு சொல்லி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ, let your will be done in my life, என்னுடைய வாழ்வில் உம்முடைய சித்தம் நடக்கட்டும்பா, நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ்ல ஒபீடியண்டா இருக்கிறதுக்கு, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்க கீழ்ப்படிதலுக்கு உங்களை அர்ப்பணித்ததுனால கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசிக்கிறவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கும் உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. 1 வீக் தான் இருக்கு இந்த இயரை கம்ப்ளீட் பண்ண. ஆகவே அதற்கு முன்பு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்க மன விருப்பத்தை இப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா அவரால் செய்ய முடியும். ஓ ஜீசஸ். தகப்பனே, எங்க மன விருப்பங்களை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.